ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜாஃபர் பேசுகிறேன். ஏஎம்ஜேஎஸ் கிரியேட்டர். இந்த ரெட்மி 9 பவர் டிஸ்பிளே கழட்டுறது எப்படின்னு பார்த்தோம். வாங்க இப்போ டிஸ்பிளே எப்படி மாட்டுறது, பேட்டரி எப்படி ஃபிட் பண்ணுறது, ரெட்மி 9 பவர் நம்ம டிஸ்பிளே எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தோம். வாங்க இப்போ டிஸ்பிளே எப்படி மாட்டுறது, பேட்டரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் 9 பவர் டிஸ்பிளே காம்போ. நல்ல குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, நல்லாயிருக்கும். இதுதான் பேட்டரி ஹெட் பேக், 6 மந்த் வாரண்டியோடு வரும். நல்லாயிருக்கும் இது பேட்டரி. இப்போ இந்த 4 கார்னரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி பழைய பேஸ்ட்லாம் இருக்கும். நம்ம புது டிஸ்பிளே வச்சு மேலே ஃபிட் பண்ணும்போது அது சரியாக ஒட்டாது. அதனால் 4 கார்னரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். இப்போ டிஸ்பிளே எடுத்துக்கலாம். டிஸ்பிளேயில் இந்த ஸ்டிக்கர்ஸ் வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்லேயும் ஒரு ஸ்டிக்கர் வரும், அதையும் ரிமூவ் பண்ணுறேங்க. நீங்கள் டிஸ்பிளே ஸ்ட்ரிப் அப்படி ஒட்டிட்டு ஃபிட் பண்ணால் தான் உங்களுக்கு சேக்கு கொடுக்காது, டிஸ்பிளேயில் சேக் ஆகாது. சரிங்களா? இது வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட் எடுத்து நம்ம டிஸ்பிளேயில் பேஸ்ட் பண்ணலாம். இது காற்று போகாமல் இருக்கிறதுக்கு இது லாக் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரேம் எடுத்துகிட்டு டிஸ்பிளேவை ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டிஸ்பிளே ஃபிட் பண்ணியாச்சு. டிஸ்பிளே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி வந்து கஸ்டமர் பேட்ரி போயிடுச்சு, அதனால் புது பேட்டரி மாற்றிடலாம். கஸ்டமர் பேட்டரி மாற்ற சொல்லிட்டாங்க, நம்ம புது பேட்டரி இப்போ மாற்றிடலாம் கையோட. பேட்டரி வந்து 6 மந்த் வாரண்டி வரும். நல்லாயிருக்கும், ஹை குவாலிட்டி பேட்டரி இது, ஹேக்ரிக். சரிங்களா? இப்போ பேட்டரி மாட்டியாச்சு. நம்ம இப்போ பேக் டோர் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்அப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். சிம்பிள் வந்துருச்சு. ஓகே, பேட்டரி ரன்னிங் ஆகுது. வாங்க இப்போ நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். நேற்று இந்த மொபைலோட ரெட்மி 9 ப்ரோவோட எப்படி கழட்டுறதுன்னு போட்டிருந்தேன். இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு போடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த ஒர்க்கு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ரிங்கர்லாம் க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா டஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கும்.
நீங்கள் ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது ரொம்ப டைட் வைக்கக்கூடாது, நார்மல் டைட் தான் வைக்கணும். இல்லைனா டிஸ்பிளேல லைன் விழுந்துரும், இல்லை டாட் விழுந்துரும். நீங்கள் ரொம்ப ஸ்க்ரூவை வச்சு ரொம்ப முறுக்குன்னு முறுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே முறுக்கிட்டு போயிடும். நார்மலாக தான் நீங்கள் டைட் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் பண்ணுறங்க. டைட் வந்து ரொம்ப ஓவர் டைட் வைக்காதீங்க, நார்மல் டைட் வைங்க. பேக் டோர் எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் இதை மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சீல்டு எடுத்து பின்னாடி வச்சு நல்லா லாக் பண்ணுறங்க. நார்மல் டைட் வைங்க, ஓவர் டைட் வச்சிங்கன்னா டிஸ்பிளே போய்டும். ஏன்னா டிஸ்பிளேலாம் வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும், அதனால தான் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ வந்து டிஸ்பிளேல டச் ஆகி லைன் வர சான்ஸ் இருக்குது, இல்லை டாட் விழுந்துரும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க. நீங்கள் முதல்ல இருந்து வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி வந்து ஃபிட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் ரன் பண்ணி விட்டு ஸ்பீடாக ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ டோரை லாக் பண்ணிடலாம். பேக் டோர் லாக் பண்ணியாச்சு. சிம் ட்ரைவை போட்டு லாக் பண்ணிடலாம். எனக்குனே வரானுங்கடாப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம கடை சூளைமேடு அண்ணா நெடும்பாதையில் இருக்குது, நல்லா பண்ணி தருவோம். வேறு யார் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ரப்பர் பேண்ட் எதுக்கு போடுறோம்னா, ரப்பர் பேண்டு வந்து நம்ம இப்போ டிஸ்பிளேல பேஸ்ட் ஓட்டணும்ல, அதனால டைட்டாக பிடிக்கிறதுக்காண்டி. ஒரு 4 hours 4.5 hours காயிடும். காஞ்சோன்னே ரப்பர் பேண்டை கழட்டிட வேண்டியது.